அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெயேஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி பற்றி. ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெற்றி பெறுறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. எல்லாருமே வெற்றி நோக்கி போகிறாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ காரணங்கள் வருது, தடைகள் வருது அப்படின்னா அதை தாண்டி யாரால் போக முடியுதோ அந்த விஷயத்துக்கு, அது மூலமாக அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனாலும் அதை அவங்க ஸ்டில் பர்சியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்கிற மிக சிறிய வித்தியாசத்தில் ஒன்று தான் பர்சிவரன்ஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மைண்ட் செட். அதாவது நம்மளுடைய மனநிலை அப்படின்ற ஒரு விஷயம் நம்பிக்கைகளின் அடிப்படையில் நமக்கு உருவாகுது. இந்த நம்பிக்கைகள் நம்ம பிறந்ததுலேருந்து கேட்குறது, வாழ்கிறது, நமக்கு வேறு அனுபவங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கையை உருவாயிடும். அது பொறுத்து நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிடுவோம் நம்ம வாழ்க்கையில். நம்ம மனநிலை, மைண்ட் செட் இருக்குது இல்லைங்களா? அதாவது என்னால் முடியும்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ என்ன ஆனாலும் அதை முடித்து காட்டுறதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏதோ ஒரு தடை வருது அப்படின்னோடனே அதை தாண்டி போகிறதுக்கு இல்லாமல் என்னால் இவ்வளோ தான் முடியும், நான் வேறு ஒரு விஷயத்தை தேடி போகிறேன்னு யார் ஒருத்தங்க போகிறாங்களோ அவங்களால அந்த துறையில் எதுலேயுமே சாதிக்க முடியாது. பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, தொடர்ந்து ஒரு விஷயத்தை தோற்றுக்கிட்டே இருந்தாலும் ரிசல்ட்டே கிடைக்கலனாலும் அந்த விஷயம் தனக்கானதுன்னு நம்பி யார் ஒருத்தங்க செய்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டுமே இந்த வெற்றி காத்துட்ருக்கு. நான் சொன்ன இந்த மனநிலையும் நம்பிக்கைகளும் இதில் பெரும் பங்கு வகிக்குது. நம்ம எப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வோன்னா நமக்கு தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும் இந்த விஷயம் வெற்றி அடையும், நம்மளால் இதில் வெற்றி அடைய முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது, இல்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு புலப்படுத்தாமல் இருக்குது. அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணுற அந்த காரியம் வெற்றியாக போய் முடியுது. ஆனால் இந்த டைம் பீரியடு தான் நம்மளை அது யூனிவர்ஸ் ஆகட்டும், காட், அப்படி யாரோ ஒருத்தங்க டெஸ்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நம்ம செயலில் இறங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், இது ஏன் செய்கிற, இதை விட்டு ஓடிடுன்ற மாதிரியாக வாழ்க்கை நம்மளை ஒரு திசை தெரியாமல் வைக்கும். அதன் மூலமாக நமக்கு எந்த விஷயமுமே நடக்காது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று, இல்லை இது உனக்கானது தான், இதை நீ பண்ணு, உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கு அப்படின்னா அங்கே நீங்கள் உங்கள் விடாமுயற்சியோட வெற்றி அடையிறதுக்கான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் எங்கேயோ நான் தோற்று போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு விஷயம்தான். ஒன்று, நம்மளுடைய மனநிலை. இன்றைக்கி நான் கேட்ட ஒரு சின்ன கதையோட இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டிராக்டர் கம்பெனி வெறும் 200 டிராக்டர்களையே விற்கிறதுக்கு முடியாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க 5000 டிராக்டரை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டிக்கு மாறினாங்க. அங்கே எது சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா மைண்ட் செட். 2 விதமான மைண்ட் செட் இருக்குது. மேபி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். இப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு பையன் ஒரு C கிரேட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வாழ்க்கை சரியே இல்லை, எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கும், நான் என்ன பண்ணாலும் இப்படி தான் ஃபெயில் ஆகுவேன் அப்படின்னு பார்க்குற ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோடு இருக்கான்.
இதுவே ஆமாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் அடுத்த டெஸ்ட்லேருந்து நான் அதை இன்னும் நிறைய மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன், இன்னும் நான் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுப்பேன், எதுக்கு நேரம் செலவு பண்ணணுமோ அதை பண்ணுவேன்ட்டு யார் ஒருத்தர் அந்த விஷயத்தை பார்க்குறாங்களோ அவங்க க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 2 பேருக்குமான வித்தியாசம் இதுதான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது எனக்கு மட்டும்தான் நடக்குது, எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஜோன்லேயே இருந்துகிட்ருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுலேருந்து வெளில வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னால் என்ன சரியாக பண்ண முடியுமோ அதை நானும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் அதிலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டு இன்னும் எதுக்கு எஃபர்ட் போடணுமோ அதை போட்டு வெற்றி காண்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஏன் இன்றைக்கி நான் அந்த விடாமுயற்சி பற்றி பேசுவேன்னா, அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பார், நமக்கு வந்து பர்சிவரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஒரு தீ இருக்கணும் நம்ம மனசுக்குள்ளே. அதாவது என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கை ஒரு விஷயத்தை அடையணுன்றதை முடிவு பண்ணி நீங்கள் பண்ணிட்டா எந்த நேரத்துலையுமே கிவ் அப் பண்ணக்கூடாது. நீங்கள் இதே பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கே போய்ட்டு இருந்துருக்கலாம், அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, என்னமோ ஒன்று எனக்கு சரியில்லைன்னு நினச்சி ஒரு பிரச்சனையிலேருந்து விட்டுட்டு ஓடி வந்தோம் அப்படின்னா நம்ம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதை ரெசிஸ்ட் பண்ணுறோமோ அது நம்ம லைஃப்பில் பர்சிஸ்ட் ஆகும். ஸோ வேண்டான்னு எதையும் நினச்சி அதிலேருந்து பயந்து ஓடாமல் என்ன தவறு நடந்தது, எங்கே அதை சரி பண்ணணும், எப்படி இன்னும் சிறப்பான முறையில் முயற்சி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா, நீங்கள் கோச்சாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற விமனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பர்சிவரன்ஸ், மைண்ட் செட். ஒன்றாவது நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வென்சி. நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வென்சி அப்படின்றது உங்கள் எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள், இது எல்லாமே. உங்களால் இது 3த்தையும் ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போயிடலாம், கிவ் அப் பண்ணிடலாம்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, யார் அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி பாதையை நோக்கி போகிறாங்க. ஆக்சுவலாக வெற்றிக்கு ஆப்போசிட் வந்து தோல்வின்னு சொல்கிறாங்க, அதை சக்ஸஸ் வந்து ஃபெயிலியர். ஆனால் ஆக்சுவலி அது கிவிங் அப் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை கிவ் அப் பண்ணிட்டா அங்கே நீங்கள் தோத்துட்டீங்க. இதுவே நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறீங்க, அது என்ன கொடுத்தாலும் அதை நீங்கள் தாங்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, அது வெற்றி அடைகிற வரைக்கும் நான் அதை முயற்சி பண்ணியே தீருவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களால் வெற்றியை பார்க்க முடியும். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.